நீ உண்மையான போலீஸா இருந்தா, நீ யூனிஃபார்ம் போட்டிருந்தா, அவனை அடிச்சு தூக்கி யாருடா அந்த சார் நீ நடிச்சு பேசுன, அவன் யாருடான்னு சொல்லி பிடிச்சிருக்கணும்ல. அந்த சாரை பத்தி பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு அக்யூஸ்ட விட்டுட்டிய, நீ ஒரு அக்யூஸ்ட விட்டுட்ட. இந்த பாவம் பெண் வந்து அபலை பெண்ணு. அந்த பெண்ணுக்கு ஒரு இன்டர்வியூனர் பெட்டிஷன் பண்ணா போட்டிருந்தேன்னா இந்த அரசு வைக்க வழக்கு எல்லாத்தையும் ஓட வச்சிருந்தேன். திருநாட்டு சிஆர்பிசியில் நான் ஒரு இன்டர்வியூனர் பெட்டிஷன் போட்டிருந்தேன்னு வைங்க, இன்னொரு அக்யூஸ்ட சேர்க்கணும், இதை திருப்பி இது வந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு போட்டு திருப்பி விசாரிக்க வச்சுருப்போம். நல்லா யோசிங்க. அந்த சாருன்னு காவல்துறையிலேருந்து அவ்வளோ பேர் ஈடுபடி வேலை பார்த்துருக்காங்க இதில், இந்த வழக்கில். அந்த அந்த பெண்ணுக்கிட்ட அவன் கேட்டிருக்கான், ஒரு சார் இன்னொரு சாருக்கார அவர்கிட்ட நீ போகணும்னு கேட்டிருக்கான். ஆனா அவங்க தரப்பை சொல்லும் போது இது வந்து வெறும் சும்மா போன அதைத்தான் கேட்குறேன், எப்படி சொல்றாங்கன்னு தெரியலங்க ஒவ்வொருத்தருங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு முன்னாடி அது இதுல தான் இருக்கு, ஏரோப்ளைன் மோட்ல தான் இருக்கு. ஃபோன் பண்ணி சார் சார்னு பேசுறான். எதுக்கு பேசுறான்? அவர் அப்படி ஒரு சார் இருக்கான். இந்த பெண்ணுக்கு வந்து நம்ம இந்த பெண்ணுக்கு முன்னாடி அவன் பேசுற மாதிரி அந்த பெண்ணை கூப்பிடுறான். அந்த சார்கிட்ட போகணுங்கும் போது ஒரு சார் ஒருத்தர் இருக்கான். அது யாருக்குள்ள உண்மையை அவன் பேசல, ஆனா அந்த பெண்ணுக்கு நடிச்சுக்கிறான், அந்த பெண்ணுக்கு முன்னாடி பேசுறான். நீ உண்மையான போலீஸா இருந்தா, நீ யூனிஃபார்ம் போட்டிருந்தா, அவனை அடிச்சு தூக்கி யாருடா அந்த சார் நீ நடிச்சு பேசுன, அவன் யாருடான்னு சொல்லி பிடிச்சிருக்கணும்ல. அதுக்கு துப்பு இருந்ததா உனக்கு? எந்த காவல்துறை அதிகாரிக்கும் துப்பு இருந்ததா? எதுக்கு யூனிஃபார்ம்? தூக்கி போட்டு போங்கயா. உனக்கு மனசாட்சி இல்லை? உனக்கு பெண் குழந்தைங்கள்ல, உனக்கு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இதே கதி வருமா இல்லைன்னு பாருங்க. மனசு உடஞ்சி சொல்றேன்.